Hi friends, welcome to another video. Sunita Williams and Butch Wilmore இவங்க ரெண்டு பேரும் வந்து அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஜூன் 5th 2024 அன்னைக்கு வந்து விண்வெளிக்கு வந்து போனாங்க. அதாவது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ஐஎஸ்எஸ்க்கு வந்து நாசா வந்து அமுச்சு வச்சாங்க. ஜஸ்ட் 9 days ட்ரிப்புன்ற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு போயிருக்காங்க. 9 days ட்ரிப்புன்றது வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தா 9 months ட்ரிப்பாக மாறி இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டிலே அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் ஸ்டார்லைன் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமன்ஸை கேரி பண்ணிட்டு கொண்டு போகிற அந்த இயந்திரம், அதாவது அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு 9 days கழித்து அங்கேருந்து வந்து பிக் பண்ணி திரும்ப ஏர்த்துக்கு கொண்டு வர மாதிரி தான் ஆக்சுவலாக இருந்தது. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டனால வந்து போயிங் தரப்புலையும் நாசா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டார்லைன் கேப்சூலை வந்து ஹியூமனோட கொண்டு வரது ஏர்த்துக்கு வந்து இட்ஸ் நாட் சேஃப். ஏன்னா வந்து வர வழியிலே என்ன வேணால் ஆகலாம் அப்படின்றனால அந்த கேப்சூலை வந்து ரிப்பேர் பண்ணுறதுல வந்து நாசா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட்ச் வில்மோர் அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐஎஸ்எஸ் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஜோ பைடன் அவர்கள் இருந்தார். ஜோ பைடன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சுனிதா வில்லியம் அண்ட் பட்ச் வில்மோர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏர்த்துக்கு கூட்டு வரதுல எந்த ஒரு முனைப்பும் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் நிறைய அவங்களோட மினிஸ்ட்ரியை பற்றி ஒரு கிரிட்டிசிசமும் எடுத்து வச்சிருக்காரு. அவங்க வந்து அப்படி விட்டுருக்கலாம், பட் என்னோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸை வந்து அப்படி தத்தளிக்க விட மாட்டோம், நம்ம கூட இருக்கவே இருக்காரு எலான் மஸ்க், அவரை வச்சு நான் எப்படியாவது வில்மோரையும் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே ஏர்த்துக்கு கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் அண்ட் டெஸ்லா ஃபவுண்டர் அண்ட் அவர் வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் சாதனைகள் இருக்குது. அண்ட் அவர் வந்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் தொடங்கினதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்டேருந்து நிறைய இன்புட்ஸ் வாங்கி நாசாவோட அப்ரூவலை வந்து கேட்டு ரெண்டு பேரும் வந்து ஜாயிண்ட்டாக இப்போ வந்து அந்த ஸ்டார்லைன் கேப்சூலை வந்து அனுப்ப போகிறாங்க. மார்ச் 12th வந்து பார்த்திங்கன்னா அது ஏர்த்லேருந்து கிளம்ப போகுது. அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து மார்ச் 16th வந்து ஏர்த்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து நாசா தரப்புலையும் அண்ட் எலான் மஸ்க் தரப்புலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இனிஷியலாக சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா வந்து 9 days ட்ரிப்பு தானே, ஸோ அங்கே போயிட்டு இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு தெரியாது போகிறப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஸோ அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் அதோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக அவங்களோட பர்த்டே வந்து அங்கே ஸ்பேஸ்லேயே செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே அங்கேயே தான் செலிப்ரேட் பண்ணாங்க. கேக் வெட்டினதை கூட நமக்கு வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க நாசா தரப்பில். மீடியா தரப்பில் வந்து சுனிதா வில்லியம்ஸை கேட்டப்போ 9 days போயிட்டு வந்துடுவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரிப்பு. ஆனால் வந்து 9 months ஆயிடுச்சு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வில்லியம்ஸை கேட்டப்போ சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து செகண்டரி தான், பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னை வந்து தேடிட்டு இருப்பாங்க, பட் அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க நான் இல்லாமல் அப்படிங்கிறத எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்லியிருந்தாங்க. பட்ச் வில்மோரை வந்து மீடியா கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட்கப்படுவோமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு, யார் எங்களுக்கு நல்லது பண்ணாலும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் அவர் வந்து பதில சொல்லியிருக்காரு. இந்த ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்லேருந்து சுமார் 400 kilometer உயரத்தில் இருக்குது. அண்ட் அந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மாடியூல் தான். அதில் போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 1.5 hours, அதாவது 1.5 hours வந்து ஃபுல் ஏர்த்தையே வந்து சுற்றி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்யூப்டான ஒரு இடம் தான் அந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் ரெண்டு பேருமே வந்து புகழ்பெற்ற ஒரு ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஸோ அவங்கள தான் வந்து நாசா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அமுச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவ்வளோ நாள் ஒரு கேப் இழுக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நாசாவும் எதிர்பார்த்துருக்காது. ஸோ ஃபைனலாக அவங்க வந்து மார்ச் 16th அன்னைக்கு வந்து திரும்ப ஏர்த்துக்கு வந்து ரீச் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இப்போ எல்லாருமே காத்துட்ருக்காங்க. எலான் மஸ்க் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இப்போ சீனியர் அட்வைசராக இருக்கார். ஸோ அவரோட இன்புட்ஸ் நிறையாவே வந்து இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் நாசா இவங்க ரெண்டு பேருமே வந்து மார்ச் 12th அன்னைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அனுப்ப போகிறாங்க. அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் டு ரீச் எர்த் பை மார்ச் 16th அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த ஃபுட்டேஜஸ் வந்து நாசா வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும் போது அவங்களோட தலைமுடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், கீழே ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் அவங்க ஒன்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனோடனே அந்த தலைமுடிலாம் மேலே நோக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி. அங்கே வந்து சுத்தமாக வந்து கிராவிட்டியே இருக்காது. இந்த முடி இப்போ நிற்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராவிட்டினால தான் இருக்கும். ஒரு பொருளை போட்டோன்னே அப்படியே கீழே போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஸ்பேஸில் வந்து கிராவிட்டின்றதுக்கு இருக்காது, ஜீரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட தலை முடியாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்க முடியாது, ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுத்தாவே அவங்க வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் அந்த அமைப்பே இருக்கும். அவங்களோட அந்த ஏரை கூட வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தார்.
ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் அங்கே இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து ஏர்த்துக்கு வரப்போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்ட்ரோனாட்ஸோட கஷ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு நிறைய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டறிய முடியுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து எந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்குமே இது வரைக்கும் நடந்திருக்காது. இவங்க லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வந்து திரும்ப ஏர்த்துக்கு வரப்போகிறாங்க. இந்த வாட்டி வந்து எந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்லாமல் அவங்க வந்து ஏர்த்துக்கு ரீச் ஆயிடுவாங்க நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு Polsap and follow our official Instagram page Polsap Official. I'll see you guys in the next video. Bye.